வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாப் 10 தமிழ் படங்கள். இல்லை நம்ம 15 போயிடலாம். டாப் 15 தமிழ் படங்கள் இந்த 2025 உங்களை இம்ப்ரெஸ் பண்ண தமிழ் படங்கள் என்னென்ன. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதெல்லாம் நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். ஐயோ ஓடிடியில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, தேட்டரில் பார்த்துருக்கலாமே அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. அப்படிங்கிற படங்கள்லாம் என்னென்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னுடைய அந்த 15 படங்கள் லிஸ்ட்டை வந்து நான் சொல்லி போடுறேன். ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் எது, இதில் இந்த படம் வந்து இந்த இடத்துல வரணும்ப்பா, இதை மாற்றி போட்டுவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆர்டர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 15வது இடத்துல பறந்து போ, நம்ம ராம் ப்ளஸ் சிவாவுடைய காம்போ. ஃபஸ்ட்டு இந்த காம்போவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இவர் சீரியஸாக இருக்கிற ஆள், இவர் சீரியஸாக பேசினா சிரிப்பு வரக்கூடிய ஆள். ரெண்டு பேரோட காம்போ எப்படா ஒர்க் ஆகும்னா, அவங்களுடைய ஜேர்னியில், அதாவது சிவா அவருடைய பையனோட போகிற ஜேர்னியில் அவங்க சந்திக்கிற ஆட்கள்ன்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக தேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ண படம் இது. ப்ளஸ் படத்தில் பாகவதர் காலத்தில் 50 பாட்டு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளோ பாட்டு இருக்கும் இந்த படம் முழுக்க. 14வது இடத்துல 3 BHK படம். இது வந்து அவங்க வீடு வாங்கிட்டாங்களா இல்லையாங்கிற மாதிரி எவ்வளவு கஷ்டங்கிற மாதிரி ஃபீல் ஆனது. ஆனால் நான் ஒரு கட்டத்தில் சைக்கோவாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை சரத்குமார் செத்து போய் அவர் இன்சூரன்ஸ் பணம் போட்டு அதில் வீடு கட்டிட்டு வாங்கலோன்ற அளவுக்கு நான் சைக்கோவாக யோசித்தேன். அவளெல்லாம் அவங்க சைக்கோத்தனமாலாம் காட்டலை. ஆனால் அவங்க அந்த கஷ்டப்பட்டு இப்படியாச்சும் அந்த வீடு வாங்கினும்பா அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னியை வந்து ரொம்ப சீரியஸாகவே காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. 13வது இடத்துல ஹவுஸ்மேட்ஸ் படம். அண்டு இந்த கொரியன் சீரீஸ்லாம் வந்து இந்த ஏகப்பட்ட ஃபேண்டசி ஏரியாவை அடித்து துவைச்சிருவாங்க. நம்ம சைடில் வரதே ரொம்ப ரேரா. ஸோ அதில் இப்படி உங்கள் ஃபேண்டசியை கலந்து அதை காமெடியாக ட்ரீட் பண்ணது, ப்ளஸ் ரொம்ப போட்டு அந்த ஃபேண்டசி இழுக்காமல் அளவாக எடுத்துக்கிட்டு அதை வச்சு எமோஷனலாக கொண்டு போனதுங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த படம். 12வது இடத்துல மார்கன் படம். விஜய் ஆண்டனி அவர்கள் பேக் டு ஃபார்ம் வந்துட்டாருங்கிற மாதிரி நம்பவே முடியலன்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த மனுஷன் ஒரு காலத்தில் எடுத்தாலே ஹிட்டு, வித்தியாசமாக தான் பண்ணுவார், டைட்டிலில் கூட வில்லங்கம் பண்ணுவார், இப்படின்ற ஒரு லெவலில் இருந்தார். டக்குன்னு அவருடைய அந்த ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது அப்படியே டசன் கணக்கில் மொக்க படங்களாக கொடுத்து எங்கேயோ திரும்ப வந்துட்டாரா, ஐயோ அவர் படமா, வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ இந்த படம் நான் ஓடிடியில் பார்க்கும்போது நல்லா இருக்கே, விஜய் ஆண்டனி பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரேன்னு ஃபீல் ஆச்சு. ப்ளஸ் இந்த மார்கன் படமும் 11 படத்துலையும் தான் வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது அவன் பண்ணுறதும் கரெக்டு தான்ப்பா, அவன் பக்கமும் நியாயம் இருக்குல்ல அப்படின்னு ஃபீல் ஆனது. ஸோ விஜய் ஆண்டனி திரும்பவும் வந்தது எனக்கு ஓடிடியில் பார்க்கும்போது நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு ஃபீல் ஆனது. ப்ளஸ் இந்த படத்தில் இந்த சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்டை வச்சும் விளையாடினது, அது இல்லாமல் இந்த வில்லனுடைய அந்த பேக் ஸ்டோரிங்கிறதுமே நல்லா இருந்துச்சு. 11வது இடத்துல காந்தா படம். எஸ், துல்கர் சல்மான் விசஸ் சமுத்திரகனி, ரெண்டு பேருமே பெஸ்ட் சாய்ஸ். துல்கர் சல்மான் அந்த மிரர் சீக்வன்ஸு, சமுத்திரகனிலாம் எவ்வளோ பெருசாக ஒரு ஆக்டிங்கை பண்ணால் அப்படியே அட்டாக் பண்ணுறதுங்கிற மாதிரி ரெண்டு பேரோட இந்த ஈகோ அந்த ஏரியாவே பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கிரைம் ட்ராமாவாகவும். ஸோ இது ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்களுடைய வெறும் பாகவதர்னு இல்லாமல் எல்லா ஆட்களோடைய எல்லா பெரிய ஆட்களுடைய விஷயங்கள் அப்படியே லைட்டாக கலந்து இதை கொடுத்துருந்தாங்க. சில பேருக்கு மிக்ஸ்ட் ஒப்பீனியன் இருந்தாலும் எனக்கு இந்த படம் பிடிச்சதுப்பா. எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. 10வது சக்தி திருமகன். ஏப்பா இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தே அவ்வளோ நாள் ஆச்சு. அதாவது அரசாங்கத்துக்கு கண்ணிலே விரல விட்டு ஆட்டுறதுங்கிறது ரியலில் நடக்காது, பட் படமாக காமிச்சா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ அப்படி பிளான்லாம் போட்டு அரசாங்கத்தில் பெரிய இடத்துல இருக்கிறவங்களே அப்படி வேறு லெவலில் இவர் அட்டாக் பண்ணுறதுங்கிற மாதிரி இந்த டெம்ப்ளேட், இந்த சதுரங்க வேட்டை, அப்புறம் சங்கரப்பட டெம்ப்ளேட்டுங்கிற மாதிரி இந்த ஏரியாக்குள்ளே இதை டீல் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுதான் மார்கன் படத்துலேயே எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்காக இருந்துச்சா, விஜய் ஆண்டனி திரும்ப வந்துட்டாரான்னு. சக்தி திருமகன்ல இன்னும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஐயா திரும்பி பேக் டு ட்ராக் வந்துட்டீங்க, இதே ரூட்டில் போங்கன்ற மாதிரி விஜய் ஆண்டனி பேக் டு ஃபார்ம் கொடுத்த வருஷமாக இந்த வருஷத்தை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சும்மா ஃபயராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபயருங்கிறது கொஞ்சம் கம்மியாச்சு, பட் ஓவரால் ஒர்த்தான படம் தான். 9வது இடம் 11. இது வந்து திருதுப்புன்னு என்னங்க ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்குது, வில்லனுடைய பேக் ஸ்டோரிலாம் வெயிட்டாக இருக்குது, வில்லன் மேலே ஃபீல் பண்ணுறதா இல்லை அவன் பண்ணது சரி தப்பு அப்படிங்கிற அந்த ஏரியாக்குள்ளே போக முடியலையே. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சா சரிதான், ஆனாலும் என்ன பண்ணாலும் அவன் தப்பு தான் இப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்தோடவே இந்த கதையை சூப்பராக டீல் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் அந்த ஹீரோயின் கேரக்டரை வச்சு அந்த ஒரு லவ் போர்ஷன் மாதிரி போன அந்த ஏரியா மட்டும் பெருசாக ஓட்டலை. ஆனால் அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ணதுக்கப்புறமா ட்விஸ்ட்டுன்ற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு, அதை விட ஃப்ளாஷ்பேக்கில் எமோஷனலான விஷயங்கள்னு நல்லா இருந்துச்சுப்பா. இந்த படம் எனக்கு ஒர்த்து. ஸோ நம்ம ஏரியாவில் நம்ம தமிழ் சைடில் இந்த க்ரைமு மிஸ்ட்ரி த்ரில்லர்ஸை பெருசாக டீல் பண்ணுறதில்ல. ஸோ இவரெல்லாம் அடுத்தடுத்து இந்த ஏரியாவில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 8வது இடத்துல மாயக்குத்து படம். இது வந்து சத்தியமாக எதிர்பார்க்கல. சின்ன பட்ஜெட்டில் ஐடியாவும் சூப்பராக இருந்துச்சு, அதை சூப்பராக பண்ணியிருக்காங்களேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இதில் ஒரு ரைட்டர் வந்து அவர் உருவாக்கின கேரக்டர்ஸே அவரை அகேன்ஸ்டாக ஏன்டா இப்படி உருவாக்கினேன்னு, ஏன்டா இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்டால் என்னெல்லாம் நடக்குங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இதில் இவர் பக்கம் போகலாமா அவர் பக்கம் சப்போர்ட் பண்ணலாமாங்கிற அந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சுப்பா இந்த படம், பார்க்கலாம் தாராளமாக பாருங்கள். 7வது இந்த மாஸ் ஹீரோ ஏரியாவில் வீரதீர சூரன். எனக்கு வந்து இந்த படம் ஒர்க் ஆச்சு. நிறைய பேருக்கு வந்து இருக்குது, பட் ஏன்னா இன்னும் பத்தலைன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த படம் நல்லாவே ஒர்க் ஆச்சு.
ஏன்னா விக்ரம் அவர்களை வந்து நீங்கள் நடித்து தள்ளுறதுங்கிறதெல்லாம் அவர் நிறைய பண்ணிட்டாருங்க. தெய்வ திருமகள், காசி, சேது, அதை விட பின்னா பண்ணிட முடியும். எனக்கு என்னென்னா அவருடைய இந்த மாஸ் ஏரியாவை பெருசாக டச்சே பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. அவர்கிட்ட போகிறாங்க, சார் 4 வருஷம் இருக்குது, சார் 40 வருஷம் இருக்குது, நீங்களே எல்லா வருஷமும் நடிக்கிறீங்கன்னு சொன்னால் அவர் உடனே ஓகே சொல்லிடுறாரு. அதனால் கதை பக்கம் வராமல் எத்தனை கெட்டப்பு இருக்குன்ற மாதிரி போயிடுறாரு. அவருடைய இந்த மாஸ் ஏரியாங்கிறது இதில் நல்லா யூஸ் பண்ணிருப்பாரு. அதுலேயும் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி தான் கன் எடுத்து சுடுற அந்த சீக்வன்ஸ்லாம் செம்ம ஃபயராக இருந்துச்சு. எனக்கு இந்த படம் அவருடைய மாஸ் வெர்ஷனை காட்டினதுனாலேயே கொஞ்சம் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சுப்பா. 6வது குடும்பஸ்தன் படம். எஸ், இந்த டைப்பான படங்கள் வந்து நம்ம நிறைய கேட்டிவில் பார்ப்போம். அப்போலாம் இப்போலாம் ஏன் அந்த ஃப்ளேவர் வரவே மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணும்போது இந்த படம் வந்து அந்த ஏரியாவை நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஏன்னா அந்த ஏரியாவில் படமே வரதில்லை. நம்ம விவேக்கு, வடிவேலு, லிவிங்ஸ்டன், அப்புறம் இங்கே குஷ்பு, கோவை சர்லா, இந்த கேங்கை வச்சு ஏகப்பட்ட படங்கள்லாம் வரும். நாசர் கூட ஃபேமிலி ட்ராமாலாம் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஃபேமிலி டைப் படங்கள், வி சேகர் படங்கள்லாம் நமக்கு ஒரு ஃபேவரட்டா. ஸோ அந்த டெம்ப்ளேட்டில் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கிற படம் நல்லா இருந்துச்சு. 5வது இடத்துல பைசன் படம். எஸ், இதில் பசுபதி தான் எனக்கு தெரிஞ்ச ஹீரோவே. ஆக்சுவலாக இவரை கபடி பிளேயர் ஆக்கிறதுக்கு சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னென்ன அவங்களால முடிஞ்ச விஷயங்களை பண்ணுறாங்கன்னு எல்லா கேரக்டர்ஸுமே மனசில் இருந்தது. துருவ விக்ரம் கபடி பிளேயர்ன்றதை விட மற்ற எல்லா கேரக்டர்ஸும், இதில் பசுபதி கேரக்டர், அதில் அவருடைய டீச்சர் கேரக்டர், முக்கியமாக லால் கேரக்டர், அமீர் கேரக்டர்னு இப்படி ஒருத்தருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இவன் எப்படி புஷ் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வர அந்த ஜேர்னியை நல்லாவே காமிச்சிருந்தாங்க. நல்ல படம் இது. 4வது இடத்துல டிஎன்ஏ படம். எனக்கு நெல்சனுடைய படங்கள் வந்து அவர் வந்து டச் பண்ணுற ஏரியாவே கொஞ்சம் புதுசாக ப்ளஸ் யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியாவில் டச் பண்ணுவார். ஸோ அவர் இந்த டிஎன்ஏ மூலியமாக நல்லாவே பண்ணியிருந்தாருப்பா. எனக்கு அதுலேயும் முக்கியமாக ஒரு பாட்டிமாவை பயங்கர வில்லனாக காமிச்சிருப்பாங்க பாருங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் கட்டப்பை தூக்கிட்டு போகும்போதெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கும். ஸோ எனக்கு பரியரும் பெருமாள் தாத்தாக்கு அப்புறமா இந்த பாட்டிமா கேரக்டரை சூப்பராக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதர்வாக்கும் ஒரு ப்ராப்பர் கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மனுஷன் எஃபெக்டை போட்டுக்கிட்டே இருப்பார். டிஎன்ஏ படம் எனக்கு இந்த வருஷம் நல்லாவே ஒர்க் ஆன படம். 3வது டிராகன். ஆக்சுவலாக இதுதான் புது டெம்ப்ளேட்டை உருவாக்குச்சு. என்னன்னா ட்ரெயிலில் நீங்கள் என்ன வேணாலும் சீட் பண்ணிக்கலாம். ஆடியன்ஸு இந்த மைண்ட் செட்டில் வருவாங்க, அவங்கள மொத்தமாக மாற்றி விட்டலான்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணுறது இல்லை, எக்ஸ்பெக்டேஷனை இல்லாமல் பண்ணுறது தான் இந்த ட்ரெய்லர் பண்ணுச்சு. டான் 2 தான் இருக்க போகுது, அரியர் வச்சா தான் கெத்து அப்படிங்கிற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிவிட்டு வரட்டும், இன்னைக்கு எப்படி போட்டு அடிக்கிற பாருன்ற மாதிரி எல்லாரையும் தேட்டரில் கூப்பிட்டதே, வாங்க முடிஞ்சால் எங்களை ரோஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தேட்டருக்கு வர வச்சு, டேய் இதை வச்சுக்கிட்டாடா நீ இப்படி ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணுன்ற மாதிரி சீட் பண்ணி விட்டது நல்லா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக படத்துக்கு பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த படம் கெட்டவனாக இருக்கான், டக்குன்னு நல்லவனாக தெரிஞ்சிடறான் அப்படிங்கிறது இல்லாமல் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வச்சு முக்கியமாக மிஸ்கின் கேரக்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ண படம். எனக்கு பிரதீப் ரங்கநாதனை விட மிஸ்கின் கேரக்டரை செம்மையாக இருக்கார் இந்த கேரக்டர்ன்ற மாதிரி எனக்கு இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. 2வது மாரீசன் படம். எஸ், மெய்யழகனில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிரைம் ட்ராமாவை சேர்த்தா எப்படி இருக்குன்ற மாதிரி இந்த மெய்யழகன் காம்பாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. ஆக்சுவலாக வடிவேலு விசஸ் ஃபகத் ஃபாசில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவான்னா, நான் கூட ஃபகத் ஃபாசில் ஸ்கோர் பண்ணுவாரோன்னு பார்த்தேன். வடிவேலு இருக்கும்போது முடியுமா, அவர் ஓவர்டேக் பண்ணி செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட்லாம் தூக்கி சாப்பிட்டாரு. ஸோ ஜாலியாக ஆரம்பிக்கிற கதை அப்படியே இந்த ட்ராக் மாறதோட சேர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அது ட்விஸ்ட்டு கலந்து சொன்ன விதமாகவும் நல்லா இருந்துச்சு இந்த படம். எனக்கு இந்த படம் நல்லா ஒர்க் ஆச்சு. என்ன தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். சரி, இதை பார்த்துக்கலாம் போல தேட்டர்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஓடிடிக்கு நான் பார்த்ததுக்குமே எனக்கு ஒர்த்துப்பா. ஃபஸ்ட் இடம் எஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ அது வந்து எனக்கு பக்கா தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. தேட்டரே ஹவுஸ்ஃபுல்லு. ஸோ அதில் ஒரு சீனும் இவங்க எமோஷ்னலாக ஆகும்போது நமக்கு இங்கே லைட்டாக ஃபீல் ஆகுது, அது முடியும் போது டக்குன்னு காமெடியை போட்டு ஃபுல்லாக சிரிக்க வைக்கிறதுன்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் படம். எனக்கு இந்த படம் இப்போவுமே எப்படா எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்கங்கிற கேள்வியே வந்தாலும் இருந்தால் நல்லா இருக்குங்க, படத்துலையாச்சும் பார்க்க முடியுது எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ண படம். ஸோ ஜாலியான அண்ட் சசிகுமார் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தார், எப்பா நான் கடனுக்காக ஏகப்பட்ட சில படங்கள்லாம் நடித்து முடிச்சிட்டேன், இனிமேல் நான் நல்ல படங்கள் தான் நடிப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி அயோத்தி, அதை தொடர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு மனுஷன் பார்த்து நல்ல படமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. சசிகுமாருக்கும் சரி, அதே மாதிரி சக்தி திருமகன், விஜய் ஆண்டனிக்கும், இவங்க 2 பேரையும் திரும்ப பேக் டு ஃபார்மில் பார்த்தது இந்த வருஷம் ஹாப்பிப்பா. ஸோ இந்த 15 உங்களுடைய ஃபேவரட் படங்கள்லாம் எது அண்ட் இதில் எதனை பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் லிஸ்டிங் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னும் ஹாலிவுட்டு, பாலிவுட்டுன்னு வெப் சீரிஸ் பார்க்கலாம், டசன் கணக்கில் இருக்குது. அடுத்தடுத்து அந்த லிஸ்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். பை.